திருவாதிரை நாளான இன்னைக்கு நம்ம திருவாதிரை களி செய்ய ஆரம்பிக்கலாங்களா? என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். புதுசாக கல்யாணம் ஆனவங்க திருவாதிரை களி செய்கிறது எப்படி, அவங்களுக்கு வந்து அதிகமான அளவில் செஞ்சு காட்டினா அளவுக்கு புரியாது. அப்படிங்கிறனால நான் குறைவான அளவில் செஞ்சு இன்னைக்கு காட்டலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு கப்பு மட்டும் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை நம்ம ரெண்டையுமே நல்லா வறுத்துக்கிட்டு வந்துடலாங்க. அடுப்பு இந்த மாதிரி மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக தான் இருக்கணும். வச்சுட்டு நம்ம நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுக்கணுங்க. நான் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு. கருகிடக்கூடாது, ஆனால் அரிசி வந்து செவந்து இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி பொரி மாதிரி நல்லா பொரிஞ்சு இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இதை எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். பின்னி அடுத்தது இந்த பாசி பருப்பும் நம்ம வாசம் வர வரல வறுத்துக்கலாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த பாசி பருப்பு வந்து நீங்கள் சிம்மில் வச்சு வருங்க. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டானது. மீடியமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதுக்காக சிம்மில் வச்சு வருங்க. சும்மா ஒரு 1 to 2 நிமிஷத்துக்குள்ள வறுபட்டுரும். இதுவும் நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். நல்லா இது மாதிரி நல்லா சவுந்து வந்துருச்சு. ரொம்ப கருகக்கூடாது, சவுந்துருச்சு. இது கூடவே நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஏலக்காய் போட்டு இது கூடவே நல்லா வறுத்துருங்க. சும்மா ஒரு 30 செகண்ட் வறுத்தா போதும். நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த அரிசியும் பாசிப்பயிறு நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா ஆறிக்கிச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ரவை பத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ரவை பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அரைச்சா போதும். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையானது வெல்லம் நமக்கு தேவைப்படும். நம்ம வெல்லம் வந்து நல்லா கொட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நான் வந்து இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன். அதனால் இதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேங்க. துருவின வெல்லம் நம்ம கொட்டி வச்சிருக்கோம். துருவிக்கலாம் அல்லது கொட்டிக்கலாம். வெல்லத்தை எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் போல். நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப வந்து இனிப்பு தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்தி போட்டுக்கலாங்க. அது மினிமம் 1 கப்பு இருந்தால் போதும். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம். இதே கப்புலேயே நான் 1 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. இந்த 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து களி பண்ணும்போது 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ இதில் 1 கப்பு ஊற்றிட்டிங்களா, மீதி நம்ம என்ன 5 கப்பு தான் ஊற்றணும். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. ஏன்னா இது வந்து இதில் மண் தூசெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து கொதிச்சிருச்சு. நல்லா நம்ம வந்து வடிகட்டிக்கலாங்க. இப்போ நான் இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, 1 கப்புக்கு 6 கப்பு தண்ணின்னு சொன்னேன். இப்போ நம்ம வெள்ளை கரைசல் வந்து 1 கப்பு வந்துருச்சு. இதே கப்பில் மீதி 5 கப்பு தண்ணி இதை ஊற்றிருக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுலேயே. இப்போ இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கிறேங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்குங்க தேங்காய் கொஞ்சம். அப்புறம் நம்ம இனிப்பு அப்படின்னால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொதிக்க விட்டுறலாம். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ நீ சிம்மில் தான் வச்சுருக்கணும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த பவுட்ரு, இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கட்டி விடாமல் நல்லா கிளறிக்கோங்க. அடியில் நல்லா கிளறணும். இப்போ நம்ம சிம்மிலேயே வச்சு கிளறணும் இல்லைங்களா,
இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்துடும். சிம்மிலேயே வச்சிருங்க. நீங்கள் கொதி வந்தோடனே இப்போ அரிசி போட்ட உடனே அரிசி மாவு போட்ட உடனே நீங்கள் சிம்மிலேயே வச்சிடணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே எடுத்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 2 விசிலுங்க வரலும் விசில் போட்டு 2 விசில் விட்டுட்டு குக்கரோட விசில் வந்து தானாக ரிலீஸ் ஆகிற வரலும் அடங்குற வரலும் நீங்கள் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம குக்கரில் சும்மா வெறுமனே மூட வேண்டாங்க. ஏன்னா நம்ம இனிப்பு இருக்கிறதுனால ஆவி பட்டு தண்ணி உள்ளே பட்டு அது ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆயிரும். இப்போ நம்ம இதில் தட்டை வச்சு மூடிடுங்க. மூடிட்டு நம்ம குக்கரை போட்டு 2 விசில் விட்டு இறக்கிடலாங்க. அடுப்பை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எப்படி நீங்கள் அரிசி சாதமெல்லாம் வைப்பீங்களோ ஹை ஃப்ளேமில் அதே மாதிரி வச்சு 2 விசில் வந்தோடனே நிறுத்திடுங்க. இப்போ அந்த களிக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேங்க. இப்போ இதில் ஒரு 4 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு நிறுத்திக்கலாங்க. இப்போ நம்ம வந்து களி வந்து விசில் அடங்கிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நான் ஏன் தட்டை வச்சு மூட வைக்க சொன்னேன் தெரியுங்களா? வேர்வத்தில் இந்த மாதிரி உள்ளே விழுந்துருங்க. அதுக்காக தான் தட்டு வச்சு மூட வைக்க சொன்னேன். இப்போ இந்த தட்டை எடுத்துடலாங்க. தட்டு எடுத்துட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக நமக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதை வந்து இந்த நெய் வந்து அப்படியே இதில் விட்டுறலாங்க. இப்போ வந்து நம்ம முந்திரி வந்து நெய்யில் வறுத்து போட்டோம் இல்லைங்களா? இப்போ நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ ஏலக்காய் போடணும். இந்த இடத்துல நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம ஏலக்காய் போட்டு அரிசி கூட அரைச்சதுனால தேவையில்லை. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக பச்சை கற்பூரங்க, அதிகம் வேணாம், கொஞ்சமாக அப்படியே தூவி ஒரு கிளறி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இது ஆறுச்சுன்னா இந்த களி வந்து இன்னும் கூட நல்லா இஞ்சிக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. இன்னைக்கு நீங்கள் திருவாதிரை இன்னைக்கு திருவாதிரை ஈவினிங்களுக்குள்ள நைட்டு வரலுமே நம்ம வந்து சாமி படைக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி படைப்பாங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். இந்த அளவுகளே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட முடியும். இந்த அளவுகளோடவே செஞ்சு நீங்கள் அந்த நடராஜ பெருமாளை வந்து கும்பிட்டு பசுமையோடும் வளமோடும் வாழ என் வாழ்த்துக்கள். நன்றி.